الله أكبر الله أكبر لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله اللهم بعد صلاة القائمات محمد رسول الله محمود الذي وعدته ورزقنا الشفاء. بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فأما من أوتي كتابه بيمينه فسوف يحاسب حسابا يسيرا وينقلب إلى أهله مسرورا. وأما من أوتي كتابه وراء ظهره فسوف يدعو ثبورا ويصلى سعيرا إنه كان في أهله مسرورا إنه ظن أن لن يحور بلى إن ربه كان به بصيرا. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: من نوقش الحساب عذب. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இணை துணையற்றவன், ஏகன், சர்வ காரியத்தை செய்யும் சக்தி உடையவன். அந்த அல்லாஹ் தனித்தவன், அவன் தேவையற்றவன், அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது, அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அல்லாஹுக்கு நிகராக யாருமே கிடையாது. ஸலாத்தும் சலாமும் கடைசி நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தன்னுடைய மக்ஃபிரத்தை சொரிந்தருள்வானாக. புனித ஜுமாவுக்கு சமூகம் கொடுத்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வை பயந்து வாழுமாறு, தக்வாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கியாமத்துடைய நாளையுடைய மிக முக்கியமான நாங்கள் பங்கு பற்றக்கூடிய நிகழ்வுகளில் ஒரு நிகழ்வுதான் வலது கையில் இடது கையில் ஏடு தடப்படுவது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலே இதை பற்றி எங்களுக்கு சொல்லி தந்து விட்டான். அல்லாஹ் உலக மனிதர்களை அல்லாஹ்
2 கூட்டமாக பிரிப்பார். முதலாவது கூட்டம் சகோதரர்களே முஃமின்கள். இவர்களுடைய செயலேடுகள் தான் பிறந்ததிலிருந்து மரணம் வரை செய்த செயல்கள் எழுதப்பட்ட ஏடுகள் இவர்களுடைய வலது கையில் வழங்கப்படும். இரண்டாவது கூட்டத்தினர்கள் காஃபிர்கள். இவர்களுடைய செயலேடுகள் சகோதரர்களே இடது கையில் அல்லது முதுகுக்கு பின்னால் தான் கொடுக்கப்படும். இந்த நிகழ்வு என்பது கியாமத்துடைய நாளையின் மிக முக்கியமான நிகழ்வு. உலகம் இருப்பதை போன்றல்ல கியாமத். உலகத்துடைய வாழ்க்கையில் சந்தோஷங்கள் கவலைகள் மாறி மாறி ஒவ்வொரு நிலைமைகள் ஒரு மனிதனுக்கு வந்து கொண்டே இருக்கும். ஆனால் கியாமத் அபூசன் கம்தரீரா, அந்த கியாமத்துடைய நாளையில் எல்லோருடைய முகத்தை பார்த்தாலும் கடுகடுத்த முகமாகத்தான் இருக்கும். பயங்கர முகங்களாக அபூசன் கம்தரீரா கான ஷர்ருஹு முஸ்ததீரா, கெடுதி பறந்த ஒரு நாளாகத்தான் அந்த நாள் இருக்கும். யௌமன் ஸகீலா, மிக பாரமான ஒரு நாள் தான் கியாமத்துடைய நாள். யாருடைய ஏடு எந்த கையில் கிடைக்க போகிறதென்று தெரியாது. கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த நிகழ்வில் வெற்றி அடையக்கூடியவர்கள் தான் வெற்றியாளர்கள். உலகத்துடைய பணத்தை வைத்து, செல்வத்தை வைத்து, அதிகாரங்களை வைத்து வலது கையில் ஏடு எடுக்க முடியாது. வலது கையில் ஏடு எனக்கு கிடைக்கப்படுமா என்று சிந்திப்பவன் ஒரு முஃமின். வாழ்க்கையில் தனது திருமணம், தனது தொழில், தனது குடும்பம், இந்த விடயங்களை ஆரோக்கியம் யோசிப்பதை போல அல்லது யோசிப்பதை விட மிக அதிகமாக சிந்திக்க வேண்டிய ஒரு விடயம்தான், என்னுடைய ஏடு வலது கையில் கிடைக்குமா இடது கையில் கிடைக்குமா. அதற்கு ததாயிரு சுஹுஃப், ஏடுகள் பறந்து வரும். ஏடுகள் ஏனென்றால் முழு உலக மக்களும் ஒன்று சேர்ந்திருக்கும் மைதானம். அவரவர்களுடைய ஏடுகள் கையில் கொடுக்கப்பட வேண்டும். அல்லாஹ் சூரத்துல் இன்ஷிகாக்கிலே சொல்கிறான், فَأَمَّا مَنْ أُوتِيَ كِتَابَهُ بِيَمِينِهِ, யாருடைய ஏடு வலது கையில் கொடுக்கப்பட்டதோ, வலது கையில் ஏடு கொடுக்கப்பட்டால் فَسَوْفَ يُحَاسَبُ حِسَابًا يَسِيرًا, அவர் மிக இலேசான கேள்விகளுக்கு கேட்கப்படுவார். இப்ப வலது கையில ஏடு கிடைச்சும் கேள்வி கணக்கு இருக்குதா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்க வைக்கிறார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ஃபஸௌஃப யுஹாஸபு ஹிஸாபன் யஸீரா, லேசா கேள்வி கணக்குண்டா என்ன? இப்ப லேசான கேள்வி கணக்கு, கடினமான கேள்வி கணக்கு இருக்கு. நாங்க அல்லாஹ்விடத்துல துஆ கேட்கணும் எப்பையும், யா அல்லாஹ், அல்லாஹும்ம யஸ்ஸிர் லனா ஹிஸாபனா, யா அல்லாஹ் கேள்வி கணக்கு லேசாக்கு. நாங்க சூரத்துல் ஜும்மாவுல ஓதுறோமே, சூரத்துல் காஷியாவுல கடைசில, இன்ன இலைனா இயாபஹும் சும்ம இன்ன அலைனா ஹிஸாபஹும். அல்லாஹ் சொல்றான், எங்கள்கிட்ட வாங்க, உங்களோட கணக்கை நாங்க பார்ப்போம். கணக்கு பார்க்கிறேன்டா என்ன? அல்லாஹும்ம யஸ்ஸிர் லனா ஹிஸாபனா, யா அல்லாஹ் கேள்வி கணக்கை லேசாக்கு. எங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும்,
இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற இத்தனை கோடிக்கணக்கான மக்களுக்கும் கேள்வி கணக்கு இருக்குதா? அதுக்கு தான் அல்லாஹ் சொல்லிட்டான் சரீஉல் ஹிசாப் அஸ்ரஉல் ஹாசிபீன். அல்லாஹ் யாரு தெரியுமா? மிக வேகமா கேள்வி கணக்கு கேட்கிறவன். ஆக லேசான கேள்வி கணக்குன்னா என்ன யா ரசூலல்லாஹ்? அப்பொழுதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல் அரத். அல் அரத் என்ன? அல்லாஹ்வுக்கு முன்னால போய் நிக்கணும். போய் அல்லாஹ் பார்த்துட்டு, ஓ அப்துல் ரஹ்மான் வந்திருக்கீங்க, ஸ்ரீலங்கால பிறந்தீங்க, கனடால வாழ்ந்தீங்க, மௌத்தானீங்க, போங்க, அவ்வளவுதான். இதுதான் அரத். அல்லாஹ்வுக்கு முன்னால போய் நிக்கிறது. வஉரிது அலா ரப்பிக ஸஃபா. எப்படி நிக்கணும்? சஃப்ல நிக்கிறோமே தொழுகைக்கு, இது மாதிரி சஃப்ல நிக்கணும் அல்லாஹ்வுக்கு முன்னால போய். அல்லாஹ் பார்த்துட்டு போங்க போங்க போங்க. இதற்கு பேர் ஹிசாபை யஸீரா, லேசான கேள்வி கணக்கு. கடினமான கேள்வி கணக்குண்டா என்ன? நபி அவங்க சொன்னாங்க மன்னூகிஷல் ஹிசாப் ஃபகத் உஸிப். கடின கேள்வி கணக்கு கேட்கப்பட்டால் அவன் வேதனை செய்யப்படுவான். அதனாலதான் உலகத்துல வாழும் பொழுது நாங்க கேட்கிற துவாக்கள் ஒரு துவா, யா அல்லாஹ் கேள்வி கணக்கை லேசாக்கி. கேள்வி கணக்கு எல்லோருக்கும் இருக்குது சகோதரர்களே, எல்லா மட்டத்தில் உள்ளவங்களுக்கும் கேள்வி கணக்கு இருக்குது. ஆனா அதில் தப்பணும். வலது கையில ஏடு கிடைத்தாலும் فَسَوْفَ يُحَاسَبُ حِسَابًا يَسِيرًا. லேசா கேள்வி கணக்கு கிடைச்சு. கேள்வி கணக்கு முடிஞ்சா என்ன? وَيَنْقَلِبُ إِلَى أَهْلِهِ مَسْرُورًا. தண்ட குடும்பம் கூட்டாளி மாட்ட சந்தோஷமா போய்த்துருவார். கேள்வி எனக்கு முடிஞ்ச, எனக்கு ஹிசாப் முடிஞ்சு. அல்லாஹ் சூரத்துல் ஹாக்காவுல சொல்றான் فَأَمَّا مَنْ أُوتِيَ كِتَابَهُ بِيَمِينِهِ فَيَقُولُ هَاؤُمُ اقْرَءُوا كِتَابِيَهْ إِنِّي ظَنَنْتُ أَنِّي مُلَاقٍ حِسَابِيَهْ فَهُوَ فِي عِيشَةٍ رَاضِيَةٍ في جنة عالية قطوفها دانية كلوا واشربوا هنيئا بما أسلفتم في الأيام الخالية. அல்லாஹ் சொல்றான் வலது கையில ஏடு கிடைக்கப்பட்டால், அப்ப இது கனவு இல்லை. இதெல்லாம் குர்ஆன் கட்டு கதைகளையோ கனவை சொல்லித்தார இல்ல, நிஜமா நடக்க போகுது இன்ஷா அல்லாஹ். வலது கையில ஏடு கிடைச்சதோட அந்த மனிதன் சந்தோஷம். எங்களோட பிள்ளைகள் ஹை ரிசல்ட்ஸ் எடுத்துட்டு ஹை ஸ்கூல்ல யூனிவர்சிட்டி நல்ல ரிசல்ட்ஸ் என்ன செய்யும்? சந்தோஷத்துல வாப்பா கிட்ட காட்டு, உம்மா கிட்ட காட்டு, கூட்டாளிமார் ஃபேமிலி முழு பேட்டையும் காட்டுவாங்களே, ரிசல்ட்ஸ் வந்துருக்கு பாருங்க பாருங்க பாருங்க, நான் படிச்சது சரியாயிட்டு. அதே மாதிரி வலது கையில ஏடு கிடைச்சா فَيَقُولُ هَاؤُمُ اقْرَءُوا كِتَابِيَهْ. எல்லாட்டும் எந்த கிதாபை வாசிச்சு பாருங்க, எந்த புத்தகத்தை பாருங்க, எந்த ஏட்ட பாருங்க. ஹாவும் 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 என்றா வாங்க வாங்க வாசிங்க. நான் வெற்றி அடைஞ்சிட்டேன் சந்தோஷத்தில். அவர் சொல்லுவாராம் இன்னி ظننت أني ملاق حسابية. நான் உலகத்துல வாழும் பொழுது கேள்வி கணக்கு இருக்குதுன்னு நினைச்சுதான் வாழ்ந்து. உலகத்துல வாழும் பொழுது நான் மறதியில வாழல, எனக்கு கேள்வி கணக்கு இருக்குது. அதனாலதான் சகோதரர்களே கணக்கோட உலகத்துல வாழும். எல்லாமே கணக்கு தானே முஸ்லீம்களுக்கு. எங்களுக்கு நாங்க கணக்கு இல்லாம வாழ இயலாது. எங்களோட தொழுகை கணக்கு, எங்களோட ஜகாத் கணக்கு. 5 நேரம் தொழுகிறது, ஒரு தொழுகை மிஸ் ஆனா போதும், ஒரு வருஷம் ஜகாத் கொடுக்காடி போதும், ஒரு நோம்பு மிஸ் ஆனா போதும், கலா செஞ்சிரோம். கணக்கோட தான் எல்லாம் இருக்கும். முழு கணக்கும் வரும் அங்க. அல்லாஹ் அந்த ஏட்டை பார்த்துட்டு சொல்லுவானா, மனிதன் என்னடா இது,
லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா. சின்னது பெருசு ஒன்று முட்டில்லையே, சின்னது முடுபட்டில்ல பெருசு முடுபட்டில்ல. இமாம் பைதாவி ரஹிமஹுல்லாஹ் சொல்லும் பொழுது சின்னதுன்னா என்ன தெரியுமா? இப்ப நீங்க ஒரு ஆளை பார்த்து புன்முறுவல் பூத்தீங்க, சிரிச்சீங்க, சிரிப்பில்லை தபஸ்ஸும் என்கிற புன்முறுவல், இது கூட அதுல இருக்கும். சிரிச்சீங்க அதுவும் இருக்கும். அவ ஏட்ட பார்த்துட்டு சந்தோஷத்துல சொல்லுவாராம், இன்னி ظننت أني ملاق حسابيا. நான் இந்த கேள்வி கணக்கெல்லாம் சந்திப்பேன் நினைச்சுதான் உலகத்துல வாழ். அதனாலதான் உலகத்துல சகோதரர்களே இந்த தலைப்பு பேசப்படுறது இல்லை, மக்களுக்கு தெரியாம இருக்குது, மறதியில் இருக்கிறாங்க. இன்னைக்கு வலது கையில ஏடு கிடைக்குமா, இடது கையில ஏடு கிடைக்குமா? ஒரு புத்திசாலியான மனிதன் என்ன செய்வான் தெரியுமா? உலகத்துல 4 கூட்டத்தாரோட மெதுவா சேர்ந்து வாழ்ந்துடுவான். ஏன்னா அந்த 4 கூட்டத்துக்கு தான் வலது கையில ஏடு கிடைக்கும். ஒன்று நபிமார்கள், 2வது ஷுஹதாக்கள், 3வது சாலிஹீன்கள், 4வது சித்தீக்குகள். 5வது ஒரு கூட்டத்துக்கு வலது கையில ஏடு கிடைக்குமா? எங்கட கூட்டாளிமார் உதாரணமா நாங்க யார கூட்டாளியாக்கி எங்கட சிந்தனை ஒன்று இருக்குதுன்னு, என்னை யாரும் கோவிக்கப்படாது, நான் எல்லாரும் நல்லா வாழணும். நல்லா வாழ்றது வேற சகோதரர்களே, எங்களோட இணைத்துக் கொள்வதற்கு வேற நண்பர்கள் இருக்கிறாங்க. நாங்க யோசிக்கோம், நான் கேள்வி கணக்கில் எனக்கு நான் தயாரா, என்ற வலது கையில ஏடு கிடைக்குமா? உலகத்துல வாழும் பொழுது சிந்தனை வந்துட்டா நான் புத்திசாலிதான். இன்னி ظننت أني ملاق حسابيا. அல்லாஹ் சொல்றான், فهو في عيشة راضية. வலது கையில ஏடு கிடைச்சா சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கும். சந்தோஷமான வாழ்க்கையில் என்ன? في جنة عالية. உயர்ந்த சொர்க்கம். ஜன்னா ஆலியாண்டா என்ன? ஆலியாண்டா உயர்ந்த சொர்க்கம், சின்ன சொர்க்கம் இல்லை. உலகத்தில் எதையும் வச்சு நாங்க பெருமைப்பட தேவையில்லை. எந்த வீடு, எந்த வாகனம், எந்த குடும்பம் எல்லாம் விட்டுட்டு போக வேண்டியது தானே. விட்டுட்டு போறதை வச்சு யார் பெருமைப்படுவா? 1000 வருஷம் எங்கள்கிட்ட இருக்குதுண்டா சந்தோஷப்படுறதுல அர்த்தம் இருக்கு. எங்கள்கிட்ட இருக்காதே உண்டும். மோதிரத்தை கலத்துறதே இல்லையா? மையத்துல மோதிரத்தை கலத்துறது, காதுன்னு நெகத்துல உள்ள ஊத்தை எடுக்கிறது, உடுப்பை கலத்துறது. 60 வருஷத்துக்கு எங்கள்கிட்ட வச்சிருப்போம் என்கிறதுக்காக நாங்க சந்தோஷப்பட்டே இல்லை. எங்களுக்கு சந்தோஷம் உண்டுன்னு ஃபீ ஜன்னத்தின் ஆலியா, உயர்ந்த சொர்க்கம் தருவான் அல்லாஹ். ஹஜரத் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா தன்னை முழு செல்வத்தையும் செலவழிச்சாங்க. ஒரு பெண்ணா இல்லையா? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாட்ட ஒரு காசு மிச்சல் எல்லாம் கொடுத்துட்டாங்க. ஒரு நாள் சஃபா மலை அடிவாரம், இந்த மலை அடிவாரத்தில் தன்னை 4 பெண் பிள்ளைகளை வச்சிட்டு இருக்கிறாங்க. பெண் பிள்ளைகள் ஹசரத் ஜைனப், ஹசரத் ஃபாத்திமா, ருக்கையா, உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹுன்ன 4 பேரையும் வச்சிட்டு இருக்கிறாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாராங்க. வந்ததோட ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், வீட்டை ரொட்டி சுடுறதுக்கு மாவும் இல்லை, கஞ்சி காய்ச்சறதுக்கு கோதுமையும் இல்லை, யா ரசூலல்லாஹ், ஒன்றும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வாராங்க. வந்து சொன்னாங்க, ஹதீஜாவுக்கு அல்லாஹ் சலாம் சொன்னதாக சொல்லு. ஒன்றுமில்லை இப்ப கையில், எல்லாம் முடிஞ்சு. யாருக்கு கொடுத்த? மாப்பிள்ளை தானே கொடுத்தது. இஸ்லாத்தை வளர்க்க செலவழிச்சது. அல்லாஹ் சொன்னான், ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாக்கு சலாம் சொன்னு சொல்லு. 2வது, இந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு சொர்க்கத்தில் கசப் என்ற ஒரு முத்தால, ஒரு முத்து, அந்த முத்து வந்து கசப், அந்த கசப் என்ற ஒரு முத்தால மாளிகை கட்டியிருப்பதாக நன்மாராயம் சொல்லும்.
அந்த மாளிகைக்குள்ள லா சஹப் எந்த சத்தமும் கேட்காது, அமைதியா இருப்பாங்க கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. இந்த மாளிகைண்டா என்ன? ஃபி ஜன்னத்தின் ஆலியா. ஒரு மாளிகையுடைய தூரம் சகோதரர்களே 60 மீலா, 60 மைல். அந்த மாளிகையோட தூரம் எவ்வளோ? புர்னை சுல்தான் இருக்குது 60 மைல்ல மாளிகை. அல்லது அமெரிக்கா ஜனாதிபதி தெரிக்குதா 60 மைல்ல மாளிகை சல்மான் ஷேக் சல்மான் தெரிக்குதா? ஒத்த டைம் இல்ல, 60 மைல்ல மாளிகை. சகோதரர்களே, வலது கையில ஏடு கிடைச்சா இதுதான் பாக்கியம். அதனாலதான் சிந்திக்க சொல்றோம். ஃபீ ஜன்னத்தின் ஆலியா குதூஃபுஹா தானியா. அந்த மாளிகையை சுத்தி என்ன மரங்கள், பல மரங்கள் தான் இருக்கும். கட்டில் போடப்பட்டிருக்கு. குதூஃப் அப்படியே மரத்துடைய பழங்கள் எல்லாம் கட்டில நோக்கி சாயும். அப்படியே படுத்துட்டு சாப்பிட வேண்டியது. என்ன வலது கையில ஏடு கிடைச்சிட்டு அல்லாஹ் சொல்லுவான், குலு வஷ்ரபு ஹனீஆ. சந்தோஷமா சாப்பிடுங்க, சந்தோஷமா குடிங்க. ஹனியா, ஹனி ஹனியான்னு பேர் வைப்பாங்களே பிள்ளைகளுக்கு. ஹனியா, ஆலியா எல்லாம் சொர்க்கத்துடைய விடயங்கள். ஹனியா, சந்தோஷமா சாப்பிடு. ஏன் உலகத்துல பயந்து வைந்து சாப்பிடுறது? சீனி கூடிடுமா, பிரஷர் கூடிடுமா, கொலஸ்ட்ரால் கூடிடுமா, ஜெமிக்காதா பயம். சாப்பாடை வச்சதோட முதல் வாரது ஹனி இல்ல உலகத்துல. யார் எடுத்தாலும் பயம். கொலஸ்ட்ரால் கூடிடுமா, கேஸ்ட்ரிக் வந்துருமா? இல்ல. அங்க குலு வஷ்ரபு ஹனீஆ. ஏன்? பிமா அஸ்லஃப்தும் ஃபில் அய்யாமில் காலியா. உலகத்தில் கழித்த காலத்துக்காக. அய்யாமுல் காலியா, உலகத்தை நோன்பு பிடிச்சிங்க, தொழுதிங்க, இங்க சாப்பிடுங்க, இங்க குடிங்க. இதுக்கு முதல் காரணம் வலது கையில ஏடு கிடைக்கும். வலது கையில வீட்டில் மனைவியோட கதைக்கணும், பிள்ளையோட பேசணும். இது வலது கையில ஏடு கிடைக்கிறத பத்தி வீட்டை பேசிருப்போமா? பேசினா அந்த வீடு புத்திசாலியான வீடு. வலது கையில ஏடு கிடைக்கிறத பத்தி கதைச்சிருப்போமா? சகோதரர்களே, அந்த வீடு சந்தோஷமான வீடு. ஒரு பெண் கதைக்கிறாங்க, ஒரு ஆண் கதைக்கிறாங்க, ஒரு குடும்பம் பேசுது வலது கையில ஏடு கிடைக்கிறத பத்தி. அல்ஹம்துலில்லாஹ், அவங்க முயற்சி பண்ணுவாங்க. இது சகோதரர்களே மூமின்களாக எங்களுக்கான நன்மாராயம். இரண்டாவது கூட்டம் யார்? காஃபிர்கள். இவங்க பாவம். நாங்க ஒரு நாளும் காஃபிர்களை பார்த்து பொறாமப்பற்றப்படாது. அவங்களோட செல்வத்தை பார்த்து, அவங்களோட ஆட்சியை பார்த்து, அவங்களோட வாகனத்தை பார்த்து, அவங்களோட தொழிலை பார்த்து ஒரு நாளும் நாங்க என்ன செய்யப்படாது, கவலைப்படப்படாது. பாரு, என்னை விட காஃபிர் நல்லா தானே வாழ்றான். சகோதரர்களே, சூரத்துல் இன்ஷிகாக், சூரத்துல் ஹாக்கா எடுத்து பார்த்தோமாக இருந்தா நாங்க யாரும் எந்த காஃபிரை பார்த்தும் பொறாமப்பட மாட்டோம். அல்லாஹ் சொல்றான், وَأَمَّا مَنْ أُوتِيَ كِتَابَهُ وَرَاءَ ظَهْرِهِ. யாருடைய ஏடு முதுகுக்கு பின்னால கிடைக்குமோ? யாருடைய ஏடு எப்படி கிடைக்கும்? பறந்து வரும் ஏடு முதுகுக்கு பின்னால் அல்லது இடது கையில் கிடைச்சா என்ன நடக்கும்? அதோட மாறிடும் எல்லாம். فَسَوْفَ يَدْعُو ثُبُورًا. உடனே கத்த தொடங்குவான். சுபூரண்டா நான் நாசமாயிட்டனே, நான் நாசமாயிட்டனே. சுபூரண்டா அல்ல. சுபூரங்கிறத ஒரு மனிதன் வாழ்க்கையில தோத்தாண்டா எப்படி? வாழ்க்கையில தோத்துட்டான். நோயால தோக்கிறது, செல்வத்தில ஏழ்மையால தோக்கிறது. தோல்வி என்ற ஒன்றைக்கு தானே உலகத்தில் சமாளிப்பாங்க பலர். தோல்வி என்பது தோல்வி அல்லையாம், வெற்றியின் படிக்கல்கள் என்று உலகத்தை சமாளிப்பாங்க. அந்த வெற்றியின் படிக்கல் எல்லாம் அங்க சரி வராது. அங்க அந்த படிக்கல் முடிஞ்சு, அங்க தோத்தா தோத்ததுதான். அங்க தோல்வி அடைஞ்சா சகோதரர்கள் திரும்பி வெல்ல இயலாது. இனி
இடது கையில் முதுகுக்கு பின்னால் ஏடு கிடைக்கப்பட்டால் فَسَوْفَ يَدْعُو ثُبُورًا அவன் நாசமாயிட்டனே நாசமாயிட்டனே நாசமாயிட்டனே. لَا تَدْعُوا الْيَوْمَ ثُبُورًا وَاحِدًا وَادْعُوا ثُبُورًا كَثِيرًا. அல்லாஹ் சூரா ஃபுர்கான்ல சொல்றான், ஒரு நாசம் இல்லை, இனித்தான் நாசம் தொடங்க போகுது. لَا تَدْعُوا الْيَوْمَ ثُبُورًا وَاحِدًا, ஒரு நாசம் இல்ல, சுபூரன் கதீரா. அதனாலதான் சகோதரர்களே, எந்த காஃபிர கண்டாலும் எங்களுக்கு இஸ்லாத்தை பத்தி பேசுற உணர்வு வரணும். எங்களுக்கு பல காஃபிர்கள் கூட்டாளிமார் இருக்கிறார், நண்பர்கள் இருக்கிறாங்க, ஒன்றா சாப்பிடுறோம், பேசுறோம், கதைக்கிறோம். ஆனா அந்த காஃபிர் நெருப்புல விழப்போறார் என்றா நாங்க தாங்க கூடாது, எங்களால கஷ்டமா இருக்கணும். அது அல்லாஹ் எங்களுக்கு கலிமாவை தந்ததால சீதேவியல் நாங்க இனி அமல் செஞ்சு முன்னுக்கு போக வேண்டியதான் நாங்க. فَسَوْفَ يَدْعُو ثُبُورًا. ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் தண்ட மனைவியும் 10 ஆண்டுகள் ஒரு பெட்ஷீட்லாம் தூங்கினாங்க, அவ்வளோ ஏழ்மை. மூசா அலைஹிஸ்ஸலாமும் மனைவியும் 10 ஆண்டுகள் தூங்கினது ஒரு பெட்ஷீட்ல தான், அவ்வளோ ஏழ்மை. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அவ்வளோ கஷ்டம் வாழ்க்கையில. மூசா அலைஹிஸ்ஸலாத்துல அசா ஒன்று இருக்கும், அந்த அசாவை எடுத்துட்டு ஆடு மேய்க்க போவாங்க. எப்படிப்பட்ட நிலைமை, ஆடு மேய்ச்சிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாத்துல வேலை. அல்லாஹ் கேட்டான், ஆடு மேய்க்க கூட ஒமா தில்க பி யமீனிக யா மூசா, உங்களோட வலது கையில் என்ன இருக்குது மூசா? காலஹிய அசாய, அது என்ன அசா, அத்தவக்கவு அலைஹா وأهش بها على غنمي ولي فيها مهارب أخرى. சொன்னாங்க, இந்த அசாவால நான் என்ன செய்வேன், என் ஆட்டுக்கு கொலை பிச்சு கொடுப்பேன். அந்த அசாவை அப்படி குத்தி அதுல சாஞ்சி தூங்கிட்டு இருப்பாங்க, அதுதான் கட்டில். மூசா அலைஹிஸ்ஸலாத்துல கட்டில் அசாதான். வலிய ஃபியா மஆரிபு உக்ரா, வேற வேற வேலை செஞ்சுக்குவேன் யா அல்லாஹ், அவ்வளோ ஏழ்மை. மூசா அலைஹிஸ்ஸலாத்துல கையில அசா மட்டும் தான் இருந்துச்சு. அதுதான் அல்லாஹ் என்ன சொன்னான், மூசா அந்த அசாவை கொஞ்சம் கீழே போடுங்க. அல்கிஹா யா மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாம் கீழே போட்டாங்க. ஃபஅல்காஹா ஃபஇதா ஹிய ஹய்யத்துன் தஸ்ஆ, உடனே அசா பாம்பா மாறிச்சு. அவ்வளோ ஏழ்மை. இப்ப நாங்கெல்லாம் யோசிக்கிறது, நான் எப்படி அப்பா மக்களோட பேசுறது, என்கிட்ட காசு இருந்தா தானே பேசலாம், என்கிட்ட ஒரு பவர் ஒன்று இருக்கணுமே. மூசா அலைஹிஸ்ஸலாம் இவ்வளோ ஏழ்மை. ஃபிரௌன் தங்க கட்டில தூங்குறார், தங்க கிரீடம் ஃபிரௌனுக்கு. ஃபிரௌன் ஆட்சி, மிஸ்ருடைய ஆட்சி. போனாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம், ஃபிரௌனை பார்த்து என்ன சொன்னாங்க தெரியுமா? இன்னீ லஅظنك يا فرعون مثبورا. ஃபிரௌன், நான் நினைக்கடி நாசமா போவாய் போல. மஸ்பூரா சுபூரா, ஃபிரௌன் நான் நினைக்க நீ நாசமாயிருவாய் போல இருக்க. அல்லாஹ் ஏத்துக்கோ ஃபிரௌன். எப்படி இருக்கும்? ஃபிரௌன் எவ்வளவு ஏளனமா பார்த்து இருப்பார். சொன்னான் ஃபிரௌன், நான் தானே உன்னை வளர்த்த மூசா, நான் தானே உன்னை வளர்த்தது இருக்கட்டும், அல்லாஹ் ஏத்துக்கோ. என்ற இடது கையில ஏடு கிடைத்தால் சகோதரர்களே, அந்த மனிதன் மூதேவியா மாறிடுவான். فَسَوْفَ يَدْعُو ثُبُورًا وَيَصْلَى سَعِيرًا. எங்க போவான்? சயீர். அதனாலதான் முஸ்லீம்கள் உலகத்தில் எதுக்கு நாங்க கவலைப்படக்கூடாது. உலகத்துடைய எந்த நிகழ்வுகளுக்கு நாங்க என்ன செய்யக்கூடாது? கவலைப்படக்கூடாது. கவலைப்படுற விஷயம் அல்ல. உலகத்தில் எவ்வளவு பெரிய குண்டு விழுந்தாலும் ஒன்றே ஒன்று என்ன, மரணத்தோடு அது முடிந்து விடும். எங்களுக்கு பெரிய பிரச்சனை வாழ்க்கையில் கேன்சர் சொல்லிட்டார், வாரக்கிழமை உங்களுக்கு மரணம், கவலைப்படாது. அந்த ஒரு கிழமை சந்தோஷமா சாப்பிட்டு நிம்மதியா தொழுதுட்டு இபாத செஞ்சுட்டு மௌத்தாங்க. உங்களுக்கு இன்னும் ஒரு மாசம்தான் ஆயுள், கவலைப்படாது. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாங்க முஸ்லீம்கள் கவலைப்படவே தேவையில்லை எதுக்கும். என்ன பிரச்சனை பாரு, கஸ்ஸால போல பெரிய பிரச்சனை, கவலையா இருக்கிறாங்க. கல்யாணம் நடக்குது,
அங்க புள்ள கிடைக்குது, அங்க பெருநாள் கொண்டாடுறாங்க, உதுகியா கொடுத்தாங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனை முஸ்லீம்களுக்கு. கவலைப்படக்கூடாது. நாங்க கவலை யாருக்கு தெரியுமா? பாவம் காஃபிர். இடது கையில கிடைச்சதோட, இது அல்லாஹ்ட கலாம், அல்லாஹ்ட வார்த்தை. فَسَوْفَ يَدْعُو ثُبُورًا وَيَصْلَى سَعِيرًا. அல்லாஹ் சொல்றான், போங்க சாயிருக்கு. நரகத்துக்கு எத்தனை 7 வாசல் இருக்குது. லஹா சபஅத்து அப்வாப் லிகுல்லி பாபின் மின்ஹும் ஜுஸ்உம் மக்ஸூம். நரகத்துக்கு 7 வாசல் இருக்கும். ஹாவியா, ஹுதமா, ஜஹன்னம், ஜஹீம், சகர், சயீர், லவா. அதுல ஒன்றுதான் சயீர். போங்க. அல்லாஹ் காரணம் சொல்லுவார். 2 காரணம். நீங்க ஏன் இடது கையில் 7 கிடைத்தது? 2 காரணம். ஒன்று, இன்னஹு கான ஃபீ அஹ்லிஹி மஸ்ரூரா. உலகத்துல வாழும் பொழுது முழுது அனுபவிச்சிட்டீங்களே, உங்களுக்கு உலகத்துல ஒரு கவலையும் இல்லையே, எல்லா ஹராத்தையும் செஞ்சிட்டீங்க. 2வது, இன்னஹு கான ஃபீ அஹ்லிஹி மஸ்ரூரா இன்னஹு ظن أن لن يحور. 2வது, உலகத்துல வாழப்போ நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்க என்ன, மரணத்தோட வாழ்க்கை முடியுது. இந்த எந்த காஃபிட்டையும் கதைச்சு பாருங்க, அவங்க சொல்றது என்ன தெரியுமா? மரணத்தோட முடிச்சு, மௌத்தானத்தோட குடல் எல்லாம் எடுத்தாச்சு, வெளியே கோட்டை போட்டாச்சு, ஒரு கிழமைக்கு ஒன்னது போச்சு, அவங்களுக்கு எல்லா பூவெல்லாம் வச்சா அவங்க நினைக்கிறாங்க என்ன, முடிச்சு. நாங்க அப்படி நினைக்கல. ஏன்? நாங்க எங்கட மையத்தோடனே அடக்கிறது. நாங்க மௌத்தான எங்கட குடல் எடுக்கிறது இல்லையே, நாங்க கோட் ஷூட் போடுறது இல்லையே, நாங்க கோட்டும் போடுறது ஷூட்டும் போடுறது இல்லை. எங்களுக்கு பொட்டிக்கு அவ்வளவு பெரிய செலவும் இல்லை, எங்களுக்கு பெரிய பொட்டி செலவெல்லாம் இல்லையே, எங்கட கஃபனும் விலை குறைய. ஏன்? எங்களுக்கு அடுத்த வாழ்க்கை தொடங்குது. ஆனா காஃபிருடைய சிந்தனை என்ன, முடிச்சு, அதை ஒழுங்கா செஞ்சிருவோம். பொட்டி 1 லட்சம் 2 லட்சம், அந்த பொட்டி செய்யற பலகையை பார்ப்பாங்க, கோட்டை பார்ப்பாங்க, அந்த பூவை பார்ப்பாங்க. அவங்களோட கற்பனை. அல்லாஹ் சொல்றான், இன்னஹு ظن أن لن يحور. நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்க திரும்பி வரமாட்டேன்றதானே. குர்ஆன் சொல்லுது, பலா. எங்கெல்லாம் பலா வருமோ குர்ஆன்ல, நீ ஓதக்குள்ள பலா 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 வந்தா கவனம். பலா, நீங்க நினைச்சது நடக்காது. இன்ன ரப்பஹு கான பிஹி பஸீரா. அல்லாஹ் உங்களை பார்த்துட்டு இருக்கிறார், வருவீங்க ஒரு நாளைக்கு. ஆகவே கண்ணியமிக்க சகோதரர்களே, சூரத்துல் இன்ஷிகாக் இப்படி சொல்லுது, சூரா ஹாக்கா சொல்லுது வேற மாதிரி. فَأَمَّا مَنْ أُوتِيَ كِتَابَهُ بِالشِّمَالِ. யார் இடது கையில ஏடு கிடைக்குமோ, யார் இடது கையில கிடைக்குமோ, فَيَقُولُ يَا لَيْتَنِي لَمْ أُوتَ كِتَابِيَهْ. உடனே கத்துவான், இந்த ஏடு கிடைக்காம இருந்திருக்கலாமே. யா லைத்தனி லம் ஊத்த கிதாபியா, இந்த ஏடு கிடைக்காம இருந்திருக்கலாமே. நாங்க இன்றைக்கு இந்த ஆயத்தை நிதர்சனமா பார்க்கிறோம். உலகத்துல வாழ்ற காஃபியோட தான் வாழ்றோம், வியாபாரம் பண்றோம், பிசினஸ் செய்யறோம். சகோதரர்களே, இவங்க எல்லாம் மாட்ட போறாங்க. வலம் அத்ரி மா ஹிசாபியா. அவன் சொல்லுவானா, இப்படி உள்ள கேள்வி கணக்கு இருக்குதுன்னு தெரியாது எனக்கு, இப்படி ஒரு கேள்வி கணக்கு இருக்குது எனக்கு தெரியாது. யாரும் சொல்லி கொடுக்கல ஒருத்தர். இப்ப தர்ஜுமத்து குர்ஆன் கொடுக்குற எல்லாரும் ஒரு ஒரு மாடல், ஒரு ஃபேஷன். தர்ஜுமத்து குர்ஆன் நாங்களே பார்த்து முடிக்கலன்னு சும்மா நெஞ்சில கையை வச்சு சொல்லுங்க, நான் தர்ஜுமத்து குர்ஆனை பார்த்து முடிச்சுட்டேன், 30 ஜுஸ்வைன் அல்ஹம்துலில்லாஹ். எனக்கு இப்ப 50 வயசு, எனக்கு 60 வயசு, முழு குர்ஆன தர்ஜுமாவை நான் பார்த்துட்டேன் என்று ஒரு ஆள் சொல்லுங்க. சொன்ன ஜஸாக்கல்லாஹ் கைரா. இப்ப நாங்களே பார்க்கல, நாங்க கொண்டு போய் மைந்தைக்கு கொடுத்த, மைத்திரிக்கு கொடுத்த, ரணிலுக்கு கொடுத்த, இப்ப அனுரைக்கு கொடுவடுது தர்ஜுமத்து குர்ஆன். ஒவ்வொரு எம்பிக்கும் தர்ஜுமா ஹாமதுருமாருக்கு கொடுக்குற. அவங்க இருக்கட்டும் கொஞ்சம், நாங்க முதல் பார்ப்போம்.
நல்ல விஷயம் கொடுக்கிறது. ஆனா அதுல உள்ளதை யார் நேரம் எடுத்து வாசிக்கணுமே. ஒரு டோனி பிளேயர் சொல்லியிருந்தார் ஒரு தடவை, நான் காலையில் எழும்பினா ஒரு பேஜ் வாசிக்கிறேன். டோனி பிளேயர் மதினி இஸ்லாத்துக்கு வந்திருந்தா, அவ பலஸ்தீனுக்கு போனா, அவ சொன்னதால வாசிச்சார். ஒவ்வொரு பேஜா வாசிக்க வாசிக்க விளங்கும். இது என்ன, நாங்களே வாசிச்சு முடிக்கலையே சகோதரர்களே, நாங்க எப்படி சொல்லலாம்? வலம் அதிரிமா ஹிசாபியா சொல்லுவாரா, கேள்வி கணக்கு தெரியாது. யா லைதஹா கானத்தில் காதியா மா அக்னா அன்னி மாலியா. என்ற காசு பிரயோஜனமாக இல்லையே, என்ற காசு நாங்க அப்படித்தான் நினைச்சிட்டு இருக்கிறோம். எங்கள்கிட்ட $1 மில்லியன் வந்துட்டா என்ற பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு. பிரச்சனை அப்பா தொடக்கம். $2 மில்லியன் $3 மில்லியன் எடுத்துட்டா கனடா விட்டு பெய்த்துருவா. நீங்க கனடா விட்டு எல்லாம் போவானா, சம்பாதிங்க. ஆனா யோசிங்க, கேள்வி கணக்கு இருக்குது. என் $5 மில்லியன் எடுத்துட்டா சரி, என் கதை தான் முடிஞ்சு இல்ல. அது இருக்கட்டும், அதுல பாட்டுல அதுக்கு சக்காத்தை கொடுத்துட்டு அல்ஹம்துலில்லாஹ் அனுபவிச்சுட்டு கேள்வி கணக்கு இருக்குதுன்றத மறந்துடாது. அவர் சொல்லுவாராம், மா அக்னா அன்னி மாலியா, என் செல்வம் பிரயோஜனம் தரலையே. ஹலக அன்னி சுல்தானியா, என் ஆட்சியும் அழிஞ்சு போயிட்டு. இப்ப பவர்ல இருக்கிறவன் பவர் எடுத்துட்டா என்ன நடக்கும்? அவன் தாங்க மாட்டான். பவர்ல இருக்கிறவன் பவர் எடுத்தா, இப்ப பள்ளி நிர்வாகத்தில் இருக்கிறவன் கேளுங்க, அதை அந்த நிர்வாகத்தை பறிச்சு எடுத்தான தற்கொலை செஞ்சிருவான். பள்ளி நிர்வாகத்தில் இருக்கிறவன அவன் மௌத்து வரைக்கும் நிர்வாகி அறிக்கை பார்த்து தன்னை மனைவி பிள்ளையிலே மெதுவாக பூத்த பார்ப்பான். சுல்தான். அப்ப பள்ளி நிர்வாகம் இப்படி என்ற நாட்டு நிர்வாகம் எங்களுக்கு தெரியும். மைந்த ஆட்சியிலிருந்து கோத்தாவை போட்டு இப்ப மகனை போட போறாராம். 2029 அவர் சொல்ல, நான் ஆட்சிக்கு வரணும், நான் நாட்டு ஆளோன். ஏன்? அது சுல்தான் அப்படித்தானே. சவுதி பரம்பரையை பாருங்க, வாப்பா மௌத்தால மானு கொடுத்தாச்சு. இப்ப சுல்தான் ஆட்சி கொடுக்கப்பட்ட ஒரு மனிதன் விரும்ப மாட்டான், அது அழிகிறது. ஆனா இடது கையில ஏடு கிடைச்சா சொல்ற வார்த்தை ஹலக அன்னி சுல்தானியா, ஆட்சி அழிஞ்சிட்டே. அல்லாஹ் சொல்லுவான், சரி முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு. என்ன தட்ட தனிய ஒன்றுமில்ல, கையில மட்டும் இடது கையில ஏடு. ஹுதூஹு ஃபகுல்லூ, ஆகல புடிங்க, மாஞ்ச போடுங்க. இடது கையில ஏடு கொடுக்கப்பட்ட அடுத்த ரியாக்ஷன் அதுதான், நடக்க போறது அதுதான். ஹுதூஹு ஃபகுல்லூ, புடிங்க, கை மாஞ்ச போடுங்க. காலுக்கு கைக்கு மாஞ்சு போட்டாங்க. சும்மல் ஜஹீம ஸல்லூ, எங்க ஜஹீம்ல போடுங்க, ஜெயிலு போடுங்க. சும்மல் ஜஹீ ஹுதூஹு ஃபகுல்லூ சும்மல் ஜஹீம ஸல்லூ. அந்த மாஞ்சு போடுற சங்கிலி இருக்குதே, ذرعها 70 ذرا, அதனுடைய முளம் 70 முளம் சங்கிலியால தான் மாஞ்சு போடுற. 70 முள சங்கிலியால தான் மாஞ்சி. இதெல்லாம் கட்டுக்கதை இல்ல சகோதரர்களே. மௌத்தாக முந்தி கொஞ்சம் குர்ஆன் எடுத்து பாருங்க, எல்லாம் இருக்குதா, ஹஸரத் பொய் சொல்றாரா, கொஞ்சம் பார்த்துட்டு உண்மையா இருந்தா அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய ஏடுகள் வலது கையில் கிடைக்கக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் சேர்த்தருள்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய தாய்ந்தருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. வலது கையில் ஏடு கிடைக்கும் சீதேவிகள் கூட்டத்தில் எங்களை சேர்த்தருள்வாயாக. ஜன்னத்துல் ஆலியாவை, ஈஷத்துல் ராதியாவை சந்தோஷமாக இருக்க குடும்பங்களோடு வாழ தௌஃபீக் செய்வாயாக. எங்களுடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பிரிய தௌஃபீக் செய்வாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم:
أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فأما من أوتي كتابه بيمينه فسوف يحاسب حسابا يسيرا وينقلب إلى أهله مسرورا. فيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله. وقال النبي صلى الله عليه وسلم: من نوقش الحساب عذب. أقول قولي هذا وأستغفر الله لي واستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد. فيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله. وقال النبي صلى الله عليه وسلم: أرحم أمتي بأمتي أبو بكر، وأشدهم في أمر الله عمر، وأصدقهم حياء عثمان، وأقضاهم علي رضي الله عنهم، وفاطمة سيدة نساء أهل الجنة، والحسن والحسين سيدا شباب أهل الجنة من هذه الأمة. الله الله في أصحابي، لا تتخذهم غرضا من بعدي، فمن أحبهم فبحبي أحبهم، ومن أبغضهم فببغضي أبغضهم. خير القرون قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات، إنك سميع مجيب الدعوات يا قاضي الحاجات. ربنا عليك توكلنا وإليك أنبنا وإليك المصير. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. صلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه وسلم. سبحان ربك رب العزة عما يصفون، وسلام على المرسلين، والحمد لله رب العالمين.